Have you ever felt? Are you listening? Damn. Yeah. 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 மச்சான், இந்த பைத்தியக்காரனையும் காணும், இளிச்சவ பையிலையும் காணும். இந்த இளிச்சப்ப வராண்டே கால வைக்கிறால. சிவாங்கடா, என்னாச்சு? சிவாங்கடா சொல்லு, என்னாச்சு? அவன சொல்ற ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு? இல்லையே. அப்ப ராகவேந்திரன் கோயில்ல ஏதாவது விசேஷம்? இல்லையே. அப்ப எங்க போயிருப்பான்? அவன் ஒரு ஓட்ட வண்டி வச்சுட்டு எவா பின்னாடி சுத்திட்டு இருக்கானோ, போய் கூட்டு வாடா. என்ன வாரம் ஒரு நிமிஷம். முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே.
திங்களாளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. ஹலோ மேடம், உங்க கொலுசு. சாரி, தேங்க்ஸுங்க. வெல்கம். யோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. பிரசாதம் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல சாமி. என்னங்க பிரசாதம்? இல்ல பரவாயில்லங்க. கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் கிடைக்கலன்னா மனசுக்கு சங்கடமா இருக்கும், எடுத்துக்கோங்க. சிவா, உன்னை ராம் கூட்டர் சொன்னாண்டே. சரி நான் வரேன். ஓகே. என்னடா அர்ஜென்ட்டாக கூப்பிட்டியாமே, என்ன விஷயம்? ஆ டேய், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்திருக்காமே, அண்ணங்க எங்க கிட்ட சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொல்ல போயிட்டியா? பூஜையை இந்த மும்மூர்த்திகளுக்கு போட்டிருக்கணும், அதுக்கு முன்னாடி மூலவருக்கு போட போயிட்டியாடா? ஆமாடே, அவன் சொல்றது சரி தானே. முதல்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்னடா பண்ணிட்டா போச்சு. குடு குடு. நல்ல சரக்கா வாங்கிட்டோடா. ஆர்டருக்கே இப்படி ஆபீசர் ஆனா. சீக்கிரம் போடா. டேய் மச்சான், நாங்க ரெண்டும் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனியா? டேய் மச்சான், டேய் சிவா. ஆ இல்லைடா மச்சான், இன்னைக்கு கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவள் எனக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கடா. டேய், நீ சினிமாவை பார்த்து கெட்டு போயிருக்கிற, அதில் தான் பார்த்ததும் காதல், பாட்டு போட்டதும் காதல்னு ஃபீல் பண்ணுவாங்க. உன் லைஃப்லையுமாடா? இல்லைடா, அவள் காலில் இருந்து விழுந்த கொலுசை நான் எடுத்து கொடுத்தது, அவள் எனக்கு பிரசாதம் கொடுத்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆண்டவனே எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்குடா. பார்த்துடா, இன்னைக்கு பிரசாதம் கொடுத்தவ நாளைக்கு அல்வா கொடுத்துட போறா. ஏய் அதை விடுங்கடா, நமக்கு பிரசாதம் வந்துட்டு சாப்பிடலாம்டா. Cheers. ஏய் மச்சான், அந்த கருவாட்டு காடி வாடா, ஒரு குத்தாட்டம் போட்டுருவா. போட்டுருவோம். தூக்கு. கூடையில கருவாடு, கூந்தலில பூக்காடு, கூடையில கருவாடு, கூந்தலில பூக்காடு, என்னாடி பொருத்தம் ஆயா எம் பொருத்தம் இத போலா, தாளமில்லா பின்பாட்டு, தாளமில்லா பின்பாட்டு, கட்டு கட்ட எங்கூத்து என்னுயிரோதா எங்கடி போற மாமலர் வண்டு ஆடுது இங்கு அம்மாலே அம்மாலே. Dear students, today we are going to discuss about the planet's name. Say the planet's name. First planet, Mercury, second planet, Venus, third planet, Earth, fourth planet,
Mars, Fifth planet. Jupiter, Wow. Sixth planet. Saturn, Wow, super. Seventh planet. Uranus, Eighth planet. Neptune, Ninth planet. Pluto. Wow, super. ஹலோ Hi. சார் உங்க திங்ஸ். ஹலோ. ஹாய். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் இது வச்சிருக்கீங்களா? நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. வந்துடுறேங்க. ஹலோ, இருங்கடா, வந்துடுறேன். சூப்பர் மார்க்கெட்டில் தான்டா இருக்கேன். அப்புறம் கூப்பிட்றேன்டா. கொடுங்க. தேங்க்யூ சார். வர்றான்டா. எங்கடா இருக்கா அந்த சிவா? இந்த இருக்க சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு வர்றதுக்கு மூட்டு நேரமா? ஏய் வந்துட்டான்டா. வாடா மச்சான், வா 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 வா. ஏய் எழுந்துங்க. பறக்காதடா. ஆ? ஆ. என்னடா மச்சான் இது ஒரே லேடிஸ் ஐட்டமா இருக்கு. நீ எப்படா லேடிஸா மாறின? டேய் குரா, இது என்னோட கவர் இல்லையே. அப்ப யாரு கவரு? கவர் மாறி போச்சுடா. அக்கா, ஆ? நான் கேட்ட பெர்ஃப்யூம் வாங்கினதே அக்கா? உள்ள கவர்ல இருக்க, போய் எடுத்துக்கடா. அக்கா, ஆ? இதுல எங்கக்கா இருக்கு? அந்த கவர்ல தாண்டா இருக்கு. இங்க வா, நான் எடுத்து தரேன். அக்கா, என்னடா இது என்ன? இது எப்படிடா? குடு. ஓ, இது நம்ம கவர் இல்லையே. கவர் மாறிடுச்சுடா. எப்படி மாறுச்சு? ஓ, அப்ப என் மொபைல் அந்த கவர்ல இருக்குடா. உன் மொபைல் கொடு. டேய் ஃபோன் அடிக்குது. ஏய், எடுடா. இங்க எங்க உன் அடிக்கு? கவருக்குள்ள தான்டா அடிக்குது. ஆ, கவருக்குள்ளையா? நல்லா பாருல. லைட் வருதுல்ல. போன் வச்ச கூட தெரியாம இருக்காம பாரு. ஹலோ. ஹலோ, நான் தாங்க.
இன்னைக்கு ஈவினிங் சூப்பர் மார்க்கெட்ல சந்திச்சோம்ல, ஆ சொல்லுங்கள் மேடம். கவர் கூட. ஆமாங்க, கவர் மாறி போச்சு. உங்கள் கவர் என்கிட்ட தான் இருக்கு. ஓ, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் கடையத்தில் இருக்கேங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து தரேன். கடையும் தானா? நான் கூட கடையத்துல இருக்கிற ஜாவி ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன். ஓகேங்க. உங்கள் பேர்? பிரியா. அப்போ நானே நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகே சார். ஓகே மேடம், என் நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆ டேய் எப்படிடா? ஆ நம்பர் சொல்லுங்க. 98421 98421 75 722. ஆ நோட் பண்ணிக்கிட்டேங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்ங்க. பாய். தில்லாலங்களே அந்த சவாய் அளவுக்கு போயிடுச்சோ? டேய் எங்களையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விடா. டேய், நானே இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் வேற. சரி சரி, இதுக்கு ஒரு பார்ட்டி வச்சிட வேண்டியது. ஆம்பளா மச்சான். பாத்தியா, ஆளை விடுங்கடா. டேய் 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 டேய். இவ்வளவு நேரமாடா? டேய் அம்மா குடுடா. இருங்கம்மா, விடுங்கம்மா ஏய், குடுங்கல்ல. விடுங்கம்மா. ஐயோ குடு. ஸோ நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இல்லைம்மா, கடையில் கவர் மாறி போச்சுமா. வீட்டு நினப்புல போகணும்டா, வெளி நினப்புல போனா இப்படிதான். அம்மா, கடையில் தெரியாமல் மாறிடுச்சுமா. இத பார்த்தா கடைக்கார மாத்தின மாதிரி தெரியலையே, ஏதோ பொண்ணுகிட்ட மாட்டின மாதிரி இருக்கு. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. காலையில் விழித்தது மதிமுகமோ, மாலை வரை உதித்தது உன்முகமே. மலர்ந்தது என் முகம் மட்டுமல்ல, அகமும் தான், அகமும் தான், அகமும் தான். டேய் டேய் எந்திரடா, இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. என்னம்மா நீ வேற. மணி 3 தான் ஆகுதா? ஆ? ஓ, 4:30 தான் ஆகுதா? என்னாச்சு இவனுக்கு? ஐயோ, ஏழாச்சே. என்ன துரை, எப்பயும் 10 மணிக்கு எந்திருப்பீங்க, இன்னைக்கு என்ன சீக்கிரமே? ஓஹோ, கவர் மாத்தின பொண்ணை கவர் பண்றதுக்காகத்தான் ராத்திரிலாம் தூங்காம மூச்சிட்டு இருந்தியாடா? கீழே விழுந்துடாத. என்னடா? ஏ சிவாடா. எங்கடா டிப்டாப்பா போறான்? ஏ வா ஃபாலோ பண்ணுவோம். ச்சே, இன்னுமா திறக்கல? ஏ மச்சான், அங்க வத்தியா? ச்சே, சீக்கிரம் திறந்தானே. ஏ என்ன ஆச்சு? டீ கடைக்கெல்லாம் வந்துட்டான். என்னடா மச்சான், காலைல ஆள் அசத்தல தெரியுது. ஒன்றும் இல்லைடா, சும்மாதான். இல்லையே, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே. இல்லைடா, அந்த கவரை மாற்றணும்ல.
ஓ சரி 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 உங்க ஆளை பார்க்க போறேன்னு சொல்லுங்க. அதானே பார்த்தேன். அதுக்காகத்தான் அடைச்ச ஸ்கூல ஏய் டே 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 அவள் தான்டா என் ஆளு. டேய் இந்த காசை கொடுத்துடு, நான் கிளம்புறேன். என்ன இவன் இந்த ஓட்டம் ஓடுதான்? இந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த பொண்ணு கிடைக்குமாடா? கிடைக்கும், ஆனா கிடைக்காது. பாட்டிமா, பிரியா மிஸ் எங்க இருக்காங்க? நீ யாருப்பா? அவங்களுக்கு சொந்தமா? ஆமாம் பாட்டி. இந்த ஸ்கூல்லே அவங்க தான் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. கம்பே இல்லாம அன்பால ரொம்ப நல்லா பாடம் நடத்துவாங்கப்பா. அந்த கிளாஸ்ல இருக்காங்க, போய் பாருப்பா. நன்றி பாட்டி. சகல்யா, பிரசன்ட் மிஸ். பிரசீலா, பிரசன்ட் மிஸ். அபிநயா, பிரசன்ட் மிஸ். சிவராமலிங்கம். பிரசன்ட் மிஸ். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்களா? மேடம் வாங்க சார். தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம். சார், உங்க கவர் இந்தாங்க. உங்க கவர். தம் அடிக்கிற பழக்கம்லாம் உண்டோ? ஆசிய ஃப்ரெண்டா சொல்றேன். சரியா? சாரிங்க, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். ஹலோ, நீங்க தான் பிரியா மிஸ்ஸா? என்ன ப்ராப்ளம் சார்? உள்ள கிளாஸ்க்குள்ள வாங்க. சொல்லுங்க சார். டேய், என்னடா? எப்படிங்க என் பையன் அடிக்கலாம்? உங்கள்ட்ட படிக்க அனுப்பிட்டோமா இல்ல நீங்க அடிக்கிறதுக்கு அனுப்பிட்டோமா? நான் அடிக்கலையே. அது எப்படிங்க? நீங்க அடிக்காம என்கிட்ட வந்து சொல்லிருப்பான். நான் யார் தெரியுமா? நான் நினைச்சா இந்த வேலையை விட்டு உன்னை தூக்கிடுவேன். ஹலோ சார், ரொம்ப பேசாதீங்க. என்னன்னு விசாரிப்போம். மேடம், என்ன பிரச்சனை? நான் சொல்றேன். இவன் தான் மலை பிளஸ் அருவி. டேய், இப்ப ராக்கெட் வரும் பாரா. டேய் வேண்டாண்டா, மிஸ் திட்டுவாங்க. மலை அருவி. யாருடா இந்த பேனா எரிஞ்சது? மிஸ் இவன் தான் மிஸ். ராக்கெட் விட்டா. டேய் டேய், கிளாஸ் உள்ளலாம் ராக்கெட் விடக்கூடாது. ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கதான் இந்த ராக்கெட் எல்லாம் விடணும். சரியா? ராக்கெட் விடுறானோ இல்லையோ, டெய்லிக்கும் கேஸ் விடுறான். ஸ்மெல் தாங்க முடியல. என்னை நீங்க கேவலப்படுத்துறீங்கல்ல, நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பார்த்தீங்களா சார், இப்படி தான் நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் ஸ்கூலில் வந்து சண்டை போடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது நம்ம பசங்க தானே சார். சாரி மேடம். ஓகே. டேய் போடா போடா. சாரி மேடம். வரேன் சார். தேங்க்ஸ். நமக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸ்? என்னம்மா பிரியா, சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டியோ? ஆமாம்மா. ஊர்ல ஆச்சி தாத்தாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, உங்க அப்பா எழுந்திரிச்சிட்டாரா? உள்ளதாம்மா இருக்காரு. சரிம்மா. சே, என்ன அவ அப்பா வீட்டுக்கு போனாலே நம்மளை மறந்துடுறாளே. மறந்துட்டாலும் தேடினேன் வந்தது, வரும் வரும், ஆசையை வென்றது. ஜிஞ்சக்கு 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 ஜிஞ்சக்கு. வாமா ராசாத்தி, இப்பதான் நம்ம வீடு ஞாபகத்துக்கு வந்ததா? தலாடிக்கு அம்மா வீட்டுக்கு போற மாதிரி ஒரு மாசமா இருந்துக்கிட்டியே. பிள்ளை படுற பாட்டை பாரு. ஏய் கிழவா, போங்க போங்க, காபி போட்டு கொண்டு வாங்க. லவ்னா என்னம்மா? வாட் இஸ் த மீனிங் ஃபார் லவ்? அன்பு. நம்மளோட அன்பை என்ன பண்ணணும்? பிறருக்கு ஷேர் பண்ணணும், பிறரோட. சரியா?
ஏய் மச்சான் ராம் பாட்டிடா உன்னை வர சொன்னான். டேய் போங்கடா. டேய் ரெடியாடுறா, சரக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய் மச்சான், சரக்கு வந்தாச்சு, சீக்கிரம் வந்துரு. ஏய் போங்கடா. மானத்தை வாங்குறான். எங்கம்மா போகணும்? முதலியார்பட்டிக்கு போகணும். வாங்க. டேய் ராமகுரு ஓப்படுங்கடா. டேய் மச்சான், சீரட்டு தெரிஞ்சு போச்சுடா. சீரட்டு கூட்டா. சீரட்டு வாங்க வைக்கிறது இல்லையா? என்ன உனக்கு என்ன உனக்கு? இந்தா. வேணாம், நான் நிறுத்திட்டேன். என்னது நிறுத்திட்டியா? நான் பேசுறப்பா, நான் பேசுறேன். நீயே பேசு, நீயே பேசல. பேசு. ஹலோ ஹலோ, என்ன ஆட்டோ ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு. என்னது ஆட்டமா? அதாங்க, பாட்டிலும் கையுமா. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்ன இல்ல? அதான் நான் பார்த்தேனே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில காட்டினாங்களே. அது என்னங்க நீங்க, குடியே குடியே கிடைக்கும்னு பாட்டிலே எழுதிருக்காங்களாமே, அதை நீங்க பார்க்கலையா? விட்டுருங்க. சரி சரி சரி, என் பேர் என்னன்னு கேட்டீங்களே, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. சிவா. சரிங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே பாய். மாப்பிள்ள வரான்டா. என்னடா மச்சான், ஒரே ஃபோனில் கில்மா தானா? சரி ஓகே, இந்தா 2வது ரவுண்ட் அடி. வேணாண்டா, இதையும் நிறுத்திட்டியா? ஆமாண்டா. டேய், எத்தனை பேர் எத்தனை டைம் சொன்னாங்க, அப்பெல்லாம் திருந்தா நீ ஒரே காலில் திருந்திட்டியா? அது காலில் வச்சு கேளு. டேய் எல்லாத்தையும் நிறுத்திட்டான். நம்ம ஏய் உங்களை எப்படிடா? டேய் மச்சான், வந்துட்டீங்களா? வந்துடா. வந்துட்டீங்களா? இல்ல ஆமா. இல்ல மேல ஒரு கண்ணு நீதான் ஏன் முறை பொண்ணு, உன்னோட இவ ஒண்ணு ஒண்ணு. இப்பதான் இளம திரும்புதோ, பிள்ளை இல்லாத வீட்டுல கலவன் துள்ளி குதிச்சானா, அந்த மாதிரி இருக்கு. 50லும் ஆசை வரும். வரும் வரும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ற வயசுல ஆசை வருமோ? ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை. வா, இந்தா. எப்பவோ போட வேண்டிய அரிசியை இப்பவே போட்டியடி. வாயை மூடுங்க. வெள்ளிக்கிழமை என்ன பேசுறீங்க? ரொம்பத்தான். வீட்டுல ஆள் இல்லைன்னா போதுமே. ரொம்ப செலுத்துக்காத பா. அப்பா என்ன பாட்டெல்லாம் ரொம்ப அமக்கலமா இருக்கு. கச்சேரி எதுவும் நடந்துச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல 30,000 ரூபாய் பென்ஷன் பண்ண ஏறி இருக்கு. அதுக்கு என்னப்பா? இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் மொபைல் வச்சுக்காங்கப்பா. இப்போ இதையும் ஒரு செல்லுன்னு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஒரு டச்சு செல்லு வாங்கி கொடுங்கப்பா. வாங்குவோம் வாங்குவோம். டேய் மச்சான், கம்பெனி கொடுக்கறதுக்காக பழகணும்டா. இப்ப கையெல்லாம் நடுங்குதுடா. யாரா மச்சான் நமக்கு காசு கொடுக்க போறா? டேய் அங்க பாரு, நமக்குன்னு ஒரு பைத்தியக்காரன் வரான். எங்க போற? ஏய் என்னங்கடா? ஏய் கையெல்லாம் நடுங்குதுலே, நாக்கு வேற வறட்சியா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? வேற என்ன, மாமூல் தான். டேய் நானே விட்டுட்டேன்டா, நீங்களும் விட்டுட்டு திருந்த பாருங்கடா. இந்தாங்கடா, நாக்கு வறட்சிக்கு போய் இளநீ குடிச்சு. இளநியா? அது எவனுக்கு வேணும்? இருந்தாலும் சைடிஸ்காவும். டேய் விடுங்கடா, சாவி குறா படா. எங்க
தள்ளுங்கடா. டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? பார்த்துக்கலாம். என்னடா இங்க நிக்கிறீங்க? டேய் ஏன்டா டல்லா இருக்கீங்க? டேய் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கடைசியில கழட்டி விட்டுறீங்களா? யாரடா சொல்ற? அதான்டா அந்த சிவா. அப்படி என்னடா பண்ணா? சரக்கு அடிக்கிறதுக்கு பணத்தை கேட்டா பிச்சைக்காரத்தனமா 50 ரூபாய் கொடுத்துட்டு போறான்டே. டேய் அவனே லவ் ஃபீல்ல இருக்கான், அவனை விடுங்கடா. இப்போ உங்களுக்கு என்னடா வேணும்? சரக்கு தானே, பின்னாடி வாங்கடா. இதுதான்டா நட்புக்கு இலக்கணம். டேய் ராம், நீ தான்டா உண்மையான நண்பன். அந்த சிவா ஒரு பொம்பளை பொறுக்கிடா. நேத்து வந்த ஒருத்திக்காக நம்ம 25 வருஷம் நட்பையே கெடுத்துட்டான்டா. டேய் அதை பத்தி பேசாதீங்கடா, விடுங்கடா. இல்லடா, விடக்கூடாது. அந்த சிவாவை விடவே கூடாது. டேய் தேவையில்லாத பேசாதீங்கடா, விடுங்கடா. ஏய், அந்த சிவா லவ் பண்றானே பிரியா, அவ யார் தெரியுமா? அவ உனக்கு முறை பொண்ணுடா. அது உனக்கே தெரியாது. அந்த சிவாவை விட எல்லா விதத்துலையும் அந்த பொண்ணுக்கு நீ தாண்டா பொருத்தமா இருப்ப. மச்சான், நீ பேசாம அவளை பொண்ணு கேட்டு போடா, அவ உனக்கு கிடைப்பாடா. டேய் என்னடா பேசுறீங்க? சிவா யாரு? அவன் நம்ம நண்பன்டா. அவனுக்கு ஒருபோதும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அவனாவது நண்பனாவது இனி எங்களுக்கு நீ ஒருத்த மட்டும்தான்டா. மச்சான், அந்த பிரியா ஒரு தூரத்து வந்தனால தான் விட்டு கொடுக்குற. இதே உன் வீட்டு பொண்ணுன்னா விட்டு கொடுப்பியா? ஆறா மச்சான், ஆடி. இந்த ஆடி. ஆறா. டேய் நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான் தோணுதுடா. அப்புறம் என்ன, இனி நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணே செல்லப்பா அண்ணே. சொல்லுங்க மேடம். அண்ணே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க மேடம். அண்ணே இதை கொஞ்சம் அம்பை டிஓ ஆஃபீஸில் கொடுத்துட்றீங்களா? ஆமாம், நாளைக்கு போகலாமா? இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குமா? இல்லைண்ணே, இதை ஆஃபீஸில் 5 மணிக்குள்ளே கொடுக்கணும். இப்போவே மணி 4 ஆயிடுச்சு. அதான் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலாம். என் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிச்சிருவான் மேடம். என்ன கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. நான் வர்றேன் மேடம். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஹலோ. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஸ்கூல் பக்கம் வரலாமா? இப்போ உடனே வந்துடுறேன் மேடம். துடிக்குது, வேகத்தடை உடையுது, விட்டு விட்டு விலகிடு என் உயிரே. முகிலை கிழிக்கும் இரவு நிலவே, என்னை வதைக்கும் கன்னி மயிலே, உணர்வினை பகிர்ந்திடவா. கண்ணும் கண்ணும் அடிக்குது, புகைப்படம் எடுக்குது, கட்டி கட்டி தழுவிடவா.
குறும்புத்தனம் எதற்கினி வம்பு அம்பு சேட்டையால் எம்பு தேய்வதால் பசலையில் துடிக்கிறதே காதலில் அணுக்கள் பெருகியே அதிர்வை கிளப்பியே அவஸ்தைகள் கொடுக்கிறதே கல்வெட்டு முத்தத்தை பதித்தாய் மின்விட்டு பார்வையால் துளைத்தாய் உன்னை நினைக்கவே ஜென்மம் முழுக்கவே உயிருக்குள் கலந்து விட்டாய் கண்ணும் கண்ணும் அடிக்குது புகைப்படம் எடுக்குது கட்டி கட்டி தழுவிட வாழவே விரல்களும் துடிக்குது வேகத்தடை உடையுது விட்டு விட்டு விலகிடு என் உயிரே ஊசையின்றி உயிரினில் கலந்தாய் ஆசையால் ஆயுளை குறைத்தாய் திருட்டு பார்வையால் திரும்ப திரும்பவே திருடிட நீ நினைத்தாய் காதலின் அமில அழகியே உருகி உருகியே உயிரினை நீ பறித்தாய் உள்ளத்தில் பிடித்திடும் நெருப்பு பிரிவினால் ஏற்படும் இழப்பு உனக்கும் எனக்குமே நெருக்கம் பிடிக்குமே இதற்கு நீ யார் பொறுப்பு கண்ணும் கண்ணும் அடிக்குது புகைப்படம் எடுக்குது கட்டி கட்டி தழுவிட வாழகே ஹலோ. ஹாய். இல்ல உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்க. இந்த கவரை அம்பை டிஓ ஆஃபீஸ்ல கொடுக்கணும். அதான். அதுக்கு என்ன கொடுத்துருவோம். யார்கிட்ட கொடுக்கணும்? இல்ல ஆஃபீஸ்ல பாரதின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் இதை கொடுக்கணும். ஓகே, நான் வந்து கால் பண்ணுறேன். சரிங்க. ஹலோ, அந்த கவர் 5 மணிக்குள்ள கொடுக்கணும். இப்பவே டைம் 4:10 ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். ஓகே. ஹலோ. சொல்லுங்க, அந்த கவரை கொடுத்துட்டீங்களா? 4:30க்கெல்லாம் கொடுத்துட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ், பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நாங்கள் பரவாயில்லைங்க. அப்புறம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். நீங்கள்? நானும் சாப்பிட்டேங்க. அப்புறம் என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, போகணும். அப்படியா? ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். ஓ குட். ஓகே, see you, bye. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். இல்ல, நாளைக்கு என்னோட பர்த்டே. ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு மதியானத்துக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வருவேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்ன, வெறும் வாழ்த்து மட்டும்தானா? நாளைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியே தரேன். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, see you, bye. பிரியா, நமஸ்காரம். சிவகோத்திரம், ரோஹிணி நட்சத்திரம். ஓம் கஜானனம் புதநாதி சீவிதம் கவித்தஜும்பு பலிசார பட்சிதம் மாசதம் சோகநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம். நல்லா கொண்டுக்கோங்க, செவிச்சுக்கோங்க. புறப்படலாமா? ஹாப்பி பர்த்டேக்கா, என்னோட கிஃப்ட். தேங்க்யூடா. பா பசிக்குது, போலாமாப்பா? போலாம்ப்பா. வாடா.
ஃபிகர் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப்பே கழட்டி விட்றாங்கடா. டேய், பேனாவில் ரீஃபில் இருக்கிற வரைக்கும் தான் எழுதும். அதையே பிரிச்சுட்டா என்னடா பண்ற? புரியலையே. வெயிட் அண்ட் சி. ஹலோ, குட் ஈவினிங் ஜாவி ஸ்கூல். பிரியா மிஸ் இருக்காங்களா? நீங்கள் யாருங்க பேசுறது? நான் பிரியாவோட லவ்வர் சிவா பேசுகிறேன். பர்சனல் மேட்டர்லாம் செல்லில் பேசுங்க சார், ஸ்கூலுக்கு கூப்பிடாதீங்க. ஹலோ ஹலோ, கூப்பிட முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. Idiot. மேடம், பிரியா மிஸ் வர சொல்லுங்க. சரி மேடம். நீ பிரிச்சது அந்த பெண்ணை தான் நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணையே பிரிச்சிட்டியடா. எஸ் மேம். பிரியா மிஸ், என்ன உங்களுக்கு ராங் காலா வந்துட்டு இருக்கு? உங்க பர்சனல்லாம் செல்லுல வச்சுக்கோங்க, ஸ்கூல் போனுக்கு வரக்கூடாது. தேவையில்லாம சிவான்னு ஒருத்தர் லவர் கிவர்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபோன் கால் ஸ்கூலுக்கு வரக்கூடாது. கடையத்துல நம்பர் 1 ஸ்கூலா இருக்குதுன்னா அது காரணம் டிசிப்ளின் தான். அந்த டிசிப்ளினை கெடுத்துக்காம நடந்துக்கோங்க. பிரியா மிஸ், this is the first and last warning. Okay, go to the class. சிவா, சிவா. வாப்பா ராம். என்னப்பா ரொம்ப நாளா ஆளே காணல? எங்கம்மா போக, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. சிவா இல்லையாம்மா? அவன் குளிச்சிட்டு இருக்கான்ப்பா, உட்காரு. சரிம்மா. பிரியா டார்லிங். மகனே, வைக்கிறடா உனக்கு ஒரு ஆப்பு. இந்தப்பா குடி. கொஞ்சம் அடுப்புல வேலை இருக்கு, சரியா? டேய் ராம், எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். என்னடா திடீர்னு? இல்லடா, உன்னை ஆளையே காணோம், அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இருடா, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். இல்லடா, கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்புறேன். என்னடா அதுக்குள்ளே கிளம்புற? இல்லடா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமா, வர்றேம்மா. சரிப்பா. ஹலோ, ஹாப்பி பர்த்டே. அடப்பாவி, இங்க பாரு அநியாயத்தை. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, இவனெல்லாம் வந்து போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுக்கணும். அந்த பொண்ணு அடிச்சது சரிதான். என்ன மேடம், நான் என்னத்த பண்ணேன்? சே, பொறுக்கி ராஸ்கல், இனிமே என் மூஞ்சிலே முடிச்சிடாத, போயிரு.
தப்பு பண்ணணும் இந்த பொண்ணுகிட்ட. இப்படி வாங்கிட்டு போறான். பிரியா, இந்தாமா காப்பி. என்னம்மா, ஏமா அழுகுறா? என்னங்க, இங்க வாங்க, பொண்ணு அழுகுறா. என்னம்மா, என்னாச்சு? ஏன்டா அழுகுற? அழாம சொல்றா தங்கம்.
நான் ஒருத்த கூட ஃப்ரெண்டு தான்ப்பா பழகினேன். அவன் எனக்கு ராங்கா மெசேஜ் பண்ணது இல்லாம ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி என்ன அவமானப்படுத்திட்டான்ப்பா. பிரின்சிபல் கூப்பிட்டு என்ன வார்ன் பண்ணிட்டாங்கப்பா. அவன் யாருக்கு சொல்லுமா? அவனை போலீஸ்ல சொல்லி ஒரு வழி பண்ணிடுவோம். வேண்டாம்ப்பா, போலீஸ்க்கு போனா நமக்கு தான் கேவலம். விட்டுறலாம்ப்பா. அதுக்காக அவனை சும்மா விடவா? வேணாம், விடுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். முதல்ல போங்க. சரி, அவளை ஃப்ரீயா விடு. வா. யாரடா ஃபோனில்? அவன் தான்டா சிவா. எடுத்து பேச வேண்டியதானே? இனியெல்லாம் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. ஹலோ, சொல்றா சிவா. டேராம், எங்கடா இருக்க? உன்னை கொஞ்சம் நேரில் பார்க்கணும்டா. என்னடா விஷயம்? மனசு சரியில்லடா, எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுடா. என்னடா சொல்ற? பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போனடா, அடிச்சு அவமானப்படுத்திடா. என்ன விஷயம்னே தெரியல. நான் சொல்றேன், நேரில் வாடா சொல்றேன். டேய், வெளியூர்ல ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கேன்டா, நாளைக்கு சந்திப்போம்டா. சரிடா. நாம நினைச்ச மாதிரியே அந்த சிவா பிரியா கிட்ட அவமானப்பட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டான்டா. சூப்பர் சூப்பர், நம்ம கொண்டாடிடுவோம். மாப்ள பார்ட்டி. என் சட்டை பையில பணம் இருக்கு, எடுத்துட்டு போய் எவ்வளவு நாள் வாங்கிட்டு வாடா. சூப்பர். அம்மா, டேய், காலையில எங்கப்பா கிளம்பிட்ட? இன்னைக்கு தம்மா நான் வேலையில் ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லவே இல்ல. என்ன சிவா, திடீர்னு கிளம்பிட்ட? இப்பெல்லாம் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. முன்ன மாதிரி எதையுமே என்கிட்ட சொல்றது இல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எப்படியோடா, எதையோ இழக்கிற மாதிரி இருக்கு. சரிடா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சரிம்மா, யாருமே ஃபோன் எடுக்கலாமா? அவங்க வந்தால் சொல்லிடுமா, நான் கிளம்புறேன். இருடா, திரும்புடா. சரிடா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, வர்றேம்மா.
மே கமின் சார்? எஸ் கமின். ஐ எம் சிவா. ஓ சிவா, நைஸ் டு மீட் யூ. ப்ளஸ் இஸ் மைன் சார். டேக் யுவர் சீட். Chandran, please come inside. சார். Chandran, இவர்தான் நியூலி அப்பாயிண்டட் மிஸ்டர் சிவா. எஸ் சார். ஹலோ. ஹலோ சார். இவர் அக்கௌண்ட் செக்ஷனில் ட்ரெயின் அப் பண்ணிருங்க. எஸ் சார். வாங்க. தேங்க்ஸ் சார். யா வெல்கம். ஹாய் ஹாய் ஹாய். கொடுமடா. ஹலோ, யார் சார் நீங்க? ஏன் சீட்ல? மேடம் 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 ப்ளீஸ் கம். இனி உன் போஸ்ட்டுக்கு அவர் தாம்மா. சார், வாட் டு யூ மீன்? You are promoted as senior accountant. Please take your seat here. Sir, really thank you, sir. Welcome. Yes. என்ன சார் திடீர்னு? திடீர்னு இல்லம்மா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணதுமா. அவரால தான் லேட். தேங்க்ஸ் அவருக்கு சொல்லு, பார்ட்டி கொடுத்து. அவருக்கு மட்டும் இல்ல சார், உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பார்ட்டி தரேன். Guys, let's move. போலாமே. அலைது பார். ஹாய், கண்டஷா. ஐ எம் சிவா. என்னடா இது? இந்தியெல்லாம் ஆண்கள் கை கொடுத்தா பெண்கள் கும்பிடுவாங்க. இப்ப எல்லாம் பெண்கள் கை கொடுத்தாக்க ஆண்கள் கும்பிடுறாங்க. காலம் மாறி போச்சுப்பா. சார், சாண்ட்விச் சாப்பிடுங்க. பார்க்கவே மாட்டேங்கிறாள. என்னடா ஒர்க் அவுட் ஆகுதா? எங்கடா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாடா. வலிக்கு வந்துருவாடா. அவ என்னடா அவ குடும்பத்தையே வழிக்கு வர வச்சிருவோம். எப்படிடா? அதுக்கெல்லாம் ஒரு பூஜை போடணும்டா, ஏற்பாடு பண்ணு. இதுக்கும் பூஜையாடா? அப்பந்தானே அருள் வரும். சரி இந்தாங்க, போயிட்டு வாங்க. என்ன ப்ராப்ளம் மேடம்? என்னன்னு தெரியல சார், பைக் ஸ்டார்ட் ஆகல. கொடுங்க, நான் பார்க்குறேன். மேடம், பெட்ரோல் இல்லையே, எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஐயோ, ஐயோ, பெட்ரோல் பேங்க் ரொம்ப தூரத்தில் இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? நோ ப்ராப்ளம் மேடம், நான் வாங்கிட்டு வரேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ? சாரி. அப்படின்லாம் இல்லைங்க, என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே. சார் ப்ளீஸ் அந்த பெட்ரோல் பங்க்கில் என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா?
ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், கீயே கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பார்த்து சார். போங்க மேடம். ஏறுங்க நான் சார், கிளம்புறேன். உங்களை விட்டுடுறேன். இல்லை அட மேடம், வாங்க பரவாயில்ல சார். பரவாயில்ல மேடம், ஏறுங்க சார். விடுங்க மேடம், அட பரவாயில்ல. ஏறுங்க. நான் பார்த்துக்கிறேன். பாய் சார். பாய் மேடம். மே ஐ கம் இன் மேம்? எஸ் கம் இன். மேடம் வணக்கம். நான் கடையன் பிரசிடெண்ட் பரம்சும் அவர் பையன். அப்படியா? ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், இன்னைக்கு என்னோட பர்த்டே. நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதான் உங்கள் பெர்மிஷன். நல்ல விஷயம் தானே, தாராளமாக செய்யுங்க. தேங்க்யூ மேடம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மேடம். செல்லப்பா, இவருக்கு எல்லா கிளாஸையும் காட்டுங்க. ஓகே மேடம், வாங்க சார். ஓகே, வர்றேன் மேடம். போகலாமா? சில்வர் கிளாஸில் 10 கிளாஸ் இருக்கு. பிளாஸ்டிக் கிளாஸில் ஒரு 5 கிளாஸ் இருக்கு. கண்ணாடி கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் இருக்கு. இதில் எந்த கிளாஸ் சார் வேணும்? யோ, மேடம் சொன்னது கிளாஸ் ரூம் ஐயா. ஓ, அதை சொன்னாங்களா? வாங்க சார். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. மேடம், இவர் ஏதோ gift கொடுக்க போறாராம். மேடம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓகே. ஓகே மேடம், கொடுத்தாச்சு. இது உங்களுக்கு. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. மேடம், நான் வேற யாரும் இல்லை, உங்கள் மூர்த்தி மாமா இருக்காங்களா, அவங்களோட அண்ணன் பையன் தான். அப்படியா? சரி. என்ன ஒரு அழகு. வர்றேன் மேம். வாங்க. சார், இருந்தாலும் உங்க ஆளு ரொம்ப ஷை டைப்பா இருக்காரு சார். யாருமா? நம்ம எம்டியா? சிவாவா சொல்றேன் சார். ஏன், என்னாச்சு? அது ஏன் கேக்குறீங்க சார்? பைக்ல ஏறுங்க, ரூம்ல விட்டுறேன்னு எவ்வளவோ கெஞ்சினேன் சார். ஏறவே மாட்டேன்ட்டாரு சார். என்னம்மா இப்படி சொல்ற? இந்த ஆபீஸே உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு, சிவா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்ற. ஆச்சரியமா இருக்கு. மேடம், சிஸ்டம் கொஞ்சம் எரர் காட்டுது. இதோ வரேன். இட்ஸ் ஓகே உட்காருங்க.
ஓகே டன். தேங்க்ஸ் மேடம். சார் 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 போடா. சார் சார் லிஃப்ட். எங்கப்பா போகணும்? முதலியார்பட்டி போகணும். முதலியார்பட்டியா? ஏறி 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 ஏறி. உங்கள் ஊரில் பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே, தெரியுமா? எந்த பிரியா? அதான்ப்பா, அந்த கடைய ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்களே அந்த பொண்ணு தான். ஆமாம், அதையே நீங்கள் கேட்குறீங்க? அவங்களோட ஃப்ரெண்டு தான் நான். ஹலோ, எங்கள் அக்காவை பற்றி ஏன்டே விசாரிக்கிறீங்களா? உங்கள் அக்காவா? ஆமாம். என்னப்பா உங்ககிட்ட பைக் இல்லையா? எங்கே சார், எங்கள் அப்பா ஒரு டச் மொபைலே வாங்கி தர மாட்டேன்றார். பைக்கில் எங்கே வாங்கி தர போகிறார்? சார், எங்கள் ஊர் வந்துருச்சு, நிறுத்துங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுப்பா, வீட்டிலே கொண்டு போய் விட்டுருந்தேன். நேராக போய் ரைட்டில் போங்க. சரி. சார் ஒரு நிமிஷம். போய்டும். அக்கா, உன்னை தேடி உன் ஃப்ரெண்டு வந்திருக்காக்கா. ஃப்ரெண்டா? யாருடா? தெரியலக்கா. வணக்கங்க. இவனா? என்ன தெரியல? நான் தாங்க அன்னைக்கு ஸ்கூலில் கிஃப்ட் கொடுத்தேன்ல. ஓ நீங்களா? உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ள வாங்க. அப்பா, அன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல்ல கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொன்னல, அது இவர் தான். தம்பி நீங்களா? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இது யாருன்னு தெரியுதாம்மா? கடையன் பரமசிவமாமா பையன், பெரிய இடம். பிரியா, தம்பிக்கு காப்பி கொண்டு வாமா. சரிப்பா. மடைக்கிற வேண்டியதான். அப்பா உள்ளூரா வெளியூரா? வீட்டில் தான். தம்பி ஏது இவ்வளோ தூரம்? வர்ற வழியில் தம்பியை பார்த்தேன், லிஃப்ட் கேட்டாப்ல. நான் யாரோன்னு நினச்சேன், அப்புறம் தான் உங்கள் பையன் தெரிஞ்சது. அதான் உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு. அப்புறம் நான் கிளம்புறேங்க. அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. சரி மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா இப்போ எல்லாம் சிவாவே தேடுற, சிவா புராணம் பாடுற, என்னம்மா விஷயம்? சார், என்னம்மா புதுசா வெக்கமெல்லாம் படுற? ஏதோ ஒன்று இருக்கு, சொல்லுமா. சார், என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினச்சேனோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சிவா கிட்ட இருக்கு சார். ஸோ ஐ திங்க் ஐ லவ் ஹிம் சார். அப்போ உன் லவ்வ சொல்லிட வேண்டியதானம்மா? எங்க சார், என்னை விட்டு அவர் வேலைக்கு போயிட்டே இருக்காரு. எனக்கும் கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு. எனக்காக கொஞ்சம் நீங்க. நோ 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 நோ, காதலுக்கெல்லாம் தூது வைக்க கூடாதுமா. டைரக்டா நீ ஏன் சொல்லிரு. அவர் தனியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது சார். சிவாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமாமா? சிவா 1 மினிட். சார். சிவா, நீங்க கார் டிரைவ் பண்ணுவீங்க இல்லையா? தெரியும் சார். சிவா, நிசா மேடத்தை கூட்டிட்டு இந்த ஆடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. ஓகே சார். இந்தாங்க கீ. வாங்க மேடம். சிவா, எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? வடபழனி மேடம். ஃபுட் எல்லாம் எப்படி சிவா? கடையில் தான் சாப்பிட்றேன். ஓ.
டேய் தம்பி இங்க வாடா. கொய்யாவில் இப்போ எதுக்கு இவங்க வந்தான்? எங்கடா இவ்வளோ தூரம்? ஒருத்தரை பார்க்க. என்னடா ஆள் நடமாட்டவே இல்லை இந்த காட்டுக்குள்ள, தனியா எங்க போற? இல்லைங்க, சும்மா தான். இல்லையே, என்கிட்ட எதையோ நீ மறைக்கிற மாதிரி இருக்கிற, உண்மையை சொல்லிட்டா. இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீர் அடிக்கலான்னு கூப்பிட்டாங்க, அதான் யார்ட்டையும் சொல்லுறேன். இதுக்கு தானா? இதுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் வரணும்? நாளைக்கு உனக்கு உன் வீட்டிலே ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிண்ணே, நீங்க எப்படிங்க? உன்னை பார்க்கத்தாண்டா வந்தேன். என்ன பார்க்கவா? நேற்று நீ ஒரு டச் செல் கேட்டேல்ல, இந்தா வச்சுக்கோ. இல்லைண்ணே இருக்கட்டும், என்கிட்ட 2 செல் இருக்கு, இதை வச்சுக்கோ. வாவ் சூப்பர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் இனி அண்ணன் சொல்லாடா, நான் உனக்கு அத்தா வரேன், அத்தான்னு சொல்லிட்டா. சரிங்கத்தா. ஓகே மாப்பிள்ள, போய் என்ஜாய் பண்ணு. நான் வர்றேன். இவன் எதுக்கு சம்பந்தம் இல்லாம நமக்கு செல்லு வாங்கி தரான்? அதுல அத்தான் வேற சொல்றான். ஒருவேளை நம்ம அக்காவை கரெக்ட் பண்றதுக்காக இருக்குமோ? அது நம்ம அக்கா விருப்பம்ல. என்னம்மா நிசா, நேத்து போன கதை சக்சஸ் தானே? என்னம்மா இப்படி சொல்ற? உனக்காக தான் இந்த சீனே கிரியேட் பண்ணேன். என்ன சார் பண்றது, உங்க ஆள் மசியவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? இன்னைக்கு ஒரு சீனை கிரியேட் பண்றேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டியம்மா. சிவா, மேடத்தோட கோஆபரேட் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளை காலையிலுக்குள்ள ஆடிட்டர் ஆஃபீஸ் ஃபைலை சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகே சார். வரேன் சார். வாங்க சார். தேங்க்யூ சார். வாங்க. அம்மா, உனக்காக தான் அந்த சீனே, பார்த்துக்க. சிவா மேடம். சார் சொன்னதை கேட்டிங்களா? ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கா? ஆமாம், மார்னிங்குள்ளே ஒர்க் முடிக்கணும்ல. திஸ் இஸ் மை அட்ரஸ். ஓகே மேடம். வா, தலை சுத்துதே. மா மா ஐயோ, எழுந்துருங்க. பார்த்து இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. ஏம்மா, என்னாச்சு? ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, விரதம். காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, அதான். இந்தாங்கம்மா, முதல்ல இதை சாப்பிடுங்க. வேண்டாம்மா, பரவாயில்ல, வீட்டுக்கு தான் போகிறேன். சரிம்மா, நான் அப்போ கிளம்புறேன். நானும் வரேம்மா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியேம்மா. எந்த ஊர்மா உனக்கு? எனக்கு முதலியார் பட்டிமா. படிக்கிறியாம்மா நீ? இல்லைம்மா, கடையத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேம்மா. கடையம்மா? எனக்கு கூட அந்த ஊர் தான். எந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற? ஜாவை ஸ்கூலில் தான்மா வேலை பார்க்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வாமா. சக்தி விநாயகர் கோயிலேருந்து 4வது வீடு தான் எங்கள் வீடு. என் பேர் பார்வதி. சரிம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் வரேன். சரிம்மா. என்னங்க, நேத்தே உங்களை கேஸ் புக் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? ஐயையோ, மறந்துட்டானே. எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? என்னை பத்தி எதுனாலும் சொல்லு.
என் ஆட்டத்தை பத்தி குறை சொன்ன. இப்ப கேஸ் தீர்ந்து போச்சு, சிலிண்டர் வேணும். என்ன பண்ண போறீங்க? புக் பண்ண போறேன். இப்ப புக் பண்ணி எப்ப வர்றது? டேய் விஷ்ணு. என்னம்மா? டேய் கேஸ் தீர்ந்துருச்சுடா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கேட்க முடியுமா? இப்ப யாரும் தரமாட்டாங்களேம்மா. இப்ப என்னடா பண்ண? ஒரு நிமிஷம். ஹலோ அத்தா. அத்தா சிலிண்டர் மாட்டியாச்சு. டேய் எப்படிடா? அதெல்லாம் அப்படித்தான். வந்தவருக்கு முத காஃபி போட்டு கொடு. தம்பி, உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நானும் தான் மறக்க மாட்டேன். என்ன? உங்க பொண்ணு. மாமா கிட்ட பேசிட்டு இருங்க, காப்பி கொண்டு வரேன். மாமா டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றீங்க? இல்லை மேடம், நான் அன்டைமில் எதுவும் சாப்பிட்றதில்ல. என்னையே சாப்பிட்றீங்களா? என்ன சொன்னீங்க? ஏதாவது சாப்பிடலாமேன்னு சொன்னேன். பரவாயில்ல மேடம், எதுவும் வேணாம். அஃபிஷியலாக பார்க்கலாமே. ஓகே. மேடம், என்ன பார்க்கணும்? அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் எடுங்க. ஓகே. ஓகே. மேனுவல் என்ட்ரிக்கும் கம்ப்யூட்டர் என்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. அதை ரெக்கன்சில் பண்ணுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். பண்ணிடலாம் மேடம். மேடம், 2 lakhs டிஃப்ரென்ஸ் காட்டுது. என்ன இருக்கு புடி?
வாடாத பூவும் இருக்கு, நுனிக்காம்பில் தேனும் இருக்கு, சூடான தேகம் எதுக்கு, குளிருக்கு போத்தி எடுக்கு, பாதி இருக்கு உடையில் இருக்கு, மீதி இருக்கு அறைவில் இருக்கு, விளக்கு எடுத்து வெளிச்சம் காட்டு, இருக்கமாய் நீ இடுப்ப போட்டு கைகளை கத்துக்கிடுத சென்னையத்தா. என்ன இருக்கு பொடி, கட்டில் நொறுக்கி எறி, கொஞ்சம் கசக்கி பொழி, நான் பழுத்த கனே. மேடம் அஃபிஷியலாக நீங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். கொடுங்க. மா மா என்னம்மா? மா அந்த ஆரஞ்சு வித் எல்லோ சாரி எங்கம்மா? மாடியில் காயுது, போய் எடுத்துக்கோமா. சரிம்மா, நானே போய் எடுத்துக்கிறேன். டேய் மாப்பிள்ள, இதுக்காக தாண்டா அவ்வளோ தூரம் அலைஞ்ச. இந்தா என்ஜாய். இதை குடி, இதை கடி. மாப்பிள்ள பதறாத, உட்கார்ந்து சாப்பிடு. டேய் உன்ன நெல்லு வர. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருட்டு நாயே, இந்த வழக்கு எப்படி அவனுக்கு வந்துச்சு? அவரு வாங்கி கொடுத்தா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஹலோ, இது என்னங்க பழக்கம்? சின்ன பசங்களை கெடுத்துக்கிட்டு இதுக்காக தான் எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்களா? எனக்கு குடிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. இந்த எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க ப்ளீஸ். ஏய் போடா. மேடம். ஹாய். சொல்லுங்கள் மேடம், ஏன் இங்கே வர சொன்னீங்க? I want to say something personal. உட்காந்து பேசலாமே? சிவா, இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. என்ன அறியாமலே என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களை அடிக்கடி பார்க்கணும், பேசணும், உங்கள் கூடவே இருக்கணும்லாம் தோணுது. வெக்கம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. உங்களை பார்த்தோன்னே வெக்கம் வருது. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ. சிவா, நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா? நீங்கள் பேசுகிறது தப்பாக ரைட்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் சிவா? என்கிட்ட என்ன இல்லை? அழகில்லையா, அறிவில்லையா, இல்லை அந்தஸ்து தான் இல்லையா? எல்லாம் இருக்குது மேடம். என் மனசு தான் என்கிட்ட இல்லை, அது இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. சிவா. ஆமாம் மேடம். Sorry, Shiva. I understood you. Okay, I'm unlucky. But you're great in your love. Thanks. I can't forget you. But I'll try. Okay, madam. நான் வரேன். ஏய், என்னடி இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்லையே, இப்பெல்லாம் நீ ஸ்கூல்ல இருக்கிற டயத்தை விட எங்க ஊர்ல சுத்துற டைம் தான் அதிகமா இருக்கு. என்ன விஷயம்? அன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு
கண்டுபிடிச்சேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் அவங்க வீடை தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க பேரு பார்வதின்னு சொன்னாங்க. சக்தி விநாயகர் கோவில்ல இருந்து 4வது வீடுன்னு சொன்னாங்க. ஏய், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க அத்தை வீட்டையே விசாரிக்கிறியா? உட்கார், போலாம். அத்தை, அத்தை. வாடி ஏ ராசாத்தி, இன்னைக்கு தான் இந்த அத்தை வீடு ஞாபகத்துக்கு வந்துச்சா? ஆமா, அத்தானே இங்க இல்ல, நான் யாரை பார்க்க வருவேன்? சரிதான், வெவ்வரமா தாண்டி இருக்க. சரி, உங்களை தேடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா. ஏ பிரியா, இங்க வாடி. நல்லா இருக்கீங்களாம்மா? உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமாத்த, என் ஃப்ரெண்டை உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு கோயில்ல கிறங்கி விழுந்துட்டம்மா, இந்த பொண்ணு தான் உதவி செஞ்சிச்சு. ஓஹோ. ஒரு நிமிஷம், 2 பேர் உட்காருங்க, இதோ வந்துட்டேன். ஆமாடி, உங்க அத்தை மட்டும் தனியாவா இருக்காங்க? என் அத்தைக்கு ஒரு பையன் இருக்காரு. அந்த இருக்காரு பாரு. ஏய், என்னடி ஏன் அத்தா போட்டோவை பார்த்து அழுகுற? என்னடி, உன் கண்ணில இருந்து கண்ணீர் வருது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. உன் கண்ணீருக்கு பின்னாடி என்னமோ இருக்கு, சொல்லுடி. நீ நினைக்கிற மாதிரி எங்க அத்தான் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க எங்க அத்தான் பின்னாடி சுத்தி இருக்காங்க தெரியுமா? அத்தனை பொண்ணுங்களையும் எங்க அத்தான் தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. நானே அவர் பின்னாடி எத்தனை வாட்டி அலைஞ்சிருக்கேன். அவர் என்கிட்ட தப்பா நடந்ததே இல்லை. என்னம்மா பிரியா, என் மருமக என்ன சொல்றா? இந்த எடுத்துக்கோமா. சரிம்மா, உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. ஆண்டியா? ஏய், ஏண்டி சொன்னா என்ன தப்பு? போறப்போக்க பார்த்தா என் அத்தானை பிடிச்சி இவ கையில கொடுத்துருவ போல இருக்கே. அந்த பொண்ணு விருப்பப்பட்டா அதையும் செய்ய தயார் தான். பிரியா, நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காதம்மா. நான் அவகிட்ட சும்மா தமாசுக்கு பேசினேன். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா. சரிடி, பாய். சரிடி பிரியா, அடிக்கடி வந்து போமா. வரேன் ஆண்டி. சரி சரி, நானும் வரேன். அடியாத்தி. ஏய் ராமணிக்காரன்டா. ஏய் மாப்பிள்ள, என்னடா மச்சான் ஒர்க் அவுட் ஆயிட்டானா? போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். மச்சானுக்கு தண்ணி காட்ட சொல்லி கடைசியில் நானே தண்ணி விடக்கூடிய அளவு பண்ணிட்டீங்கடா. டேய், அப்ப நீயும் தெரிஞ்சிட்டியா? அப்ப எங்களுக்கு யாரடா வாங்கி கொடுப்பா? போய் பிச்சை எடுங்கடா. ச்சே, கேவலப்படுத்திட்டான்டா. ராஜு சார், உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார்? உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்குங்க சார். மணி ஆர்டரா? இந்தாங்க சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஏய், நம்ம சிவா அனுப்பியிருக்காண்டா.
அன்புள்ள நண்பர்கள் ராஜ் ரவிக்கு நலம் நலமறிய ஆவல். நான் உங்களிடமிருந்து பிரிந்து வந்த பிறகும் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன். உங்களை பலமுறை எனது செல் மூலம் தொடர்பு கொண்டும் நீங்கள் என்னுடன் பேச மறுத்துவிட்டீர்கள். ஆகவே நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நான் பணியில் சேர்ந்த முதல் மாத சம்பளத்திலிருந்து 1000 ரூபாய் அனுப்பியுள்ளேன். அதனை பெற்றுக்கொண்டு நீங்கள் மூவரும் சந்தோஷமாக இருங்கள். உங்களுடன் பேச ஆவலாக உள்ளேன். தயவுசெய்து நான் போன் செய்தால் எடுத்து பேசவும். இப்படிக்கு உங்கள் ஆர்வ நண்பன் சிவா. பாலா போல குடியால நம்ம நட்புக்கே துரோகம் பண்ணிட்டோம்டா. ஆமாடா. டேய், பிரியாவை நம்ம சிவாவோட சேர்த்து வைக்கிறதாண்டா நம்ம செஞ்ச தப்புக்கு பிரயாச்சித்தோம். ஆமாடா. டேய், அதோ பிரியாடா. பிரியா பிரியா, நம்ம சிவாவை பற்றி பிரியா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவா ஒன்றும் கெட்டவன் இல்லை. ராமும் நாங்களும் சேர்ந்து தான் உங்களுக்கு ராங் மெசேஜ் அனுப்பினோம். ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணோம். நான் பிரியாவோட லவ்வர் சிவா பேசுகிறேன். தப்பெல்லாம் எங்கள் மேலே தான். சிவா மேலே எந்த தப்பும் இல்லை. மாமா மாமா வாங்க மருமனே, உட்காருங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. சொல்லுங்க மருமனே. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தான். என்கிட்ட என்ன தயக்கம்? தாராளமாக சொல்லுங்க. மாமா, நான் பிரியாவை விரும்புகிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து பேசுகிறேன். இதில் என்ன இருக்குது மருமனே? என் பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். ஆனால் எனக்கு சம்மதம் இல்லைப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா? எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கே துரோகம் பண்ணியிருக்க. இதனால நான் சிவாவோட நட்பையே இழந்துட்டேன். ஸோ ஐ ஹேட் யூ. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது. கெட் அவுட். பிரியா 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 பிரியா, என்னம்மா? பிரியா 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 பிரியா, என்னம்மா என்னம்மா பிரச்சனை? அப்பாட்ட சொல்லுமா. இல்லப்பா, அன்னைக்கு எனக்கு ராங் மெசேஜ் அனுப்பி ஸ்கூல்ல என்ன அவமானப்படுத்தினாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணமே இவன் தான்ப்பா. அப்பா, இவனால நான் ஒரு நல்லவரையே இழந்துட்டேன்ப்பா. யாருமா அவரு? அப்பா, அத நான் சொல்றேன். சந்திரா, பாப்பா இப்பதான் வரியா? அப்பா, அது இருக்கட்டும்பா. பிரியா, உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். வாமா. அண்ணன் நான் இருக்கேன். ஏன்டா நீ கவலைப்படுற? வாமா. பிரியா, சிவா, எப்படின்னா? தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ சார், ஆர்டர் ப்ளீஸ். சிவா, என்ன சொல்லலாம் சொல்லுங்க. சார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணுங்க. ஒரு கோட் ஒன்று கொண்டு வாங்க. ஓகே சார். ஒரு போன்லெஸ் சிக்கனும். ஓகே சார். சார், வேற எதுவும் வேணுங்களா? வேற வேலை கிடைச்சிருச்சு பார்ட்டின்னு சொல்லி விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ உண்மையிலே பண்ணிட்டியாப்பா? நான் அன்றைக்கே உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் முதல் மாதம் சம்பளம். சார் கொடுங்க, நான் ஊற்றுறேன். பரவாயில்ல பரவாயில்ல. சிவா, ஆஃபீஸில் தான் நான் சீனியர், நீ ஜூனியர். பார்னு வந்துட்டா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். சாரி சார், எனக்கு ஊற்றாதீங்க. நான் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டியா? அப்போ எனக்காக தான் பார்த்தியா? ஆமாம் சார். என்ன சிவா, தண்ணி அடிக்க மாட்டீங்களா? இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? என்னால் நம்பவே முடியலையே. என்ன சிவா, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. எல்லா விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கீங்களே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம நிசா பின்னாடி எத்தனையோ பேர் சுற்றுறாங்க. அந்த நிசா உங்கள்கிட்ட லவ்வை சொல்லி நீ ஏற்றுக்கலையே, என்ன காரணம்? சார்,
நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார். நீங்க லவ் பண்றீங்களா? ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிவாக்குள்ள ஒரு லவ்வா? எங்க சொல்லுங்க உங்க லவ் ஸ்டோரியை. சாரி சிவா, உங்களுக்கா இப்படி? உங்க லவ்வர் பேர் என்ன சிவா? பிரியா சார். அவங்க என்ன பண்றாங்க? டீச்சராக இருக்காங்க சார். எந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க? கடையம் ஜாவி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த ஊர்? முதலியார்பட்டி. இவர் சொல்றது நம்ம தங்கச்சியே தான். அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் இவர். சார் என்ன யோசிக்கிறீங்க சார்? சார் சார் ஒன்றும் இல்லை சிவா, எங்கள் ஊரில் திருவிழா நாளைக்கு. நான் கிளம்புறேன். என் கூட நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க. இல்லை சார், நான் இப்போ எங்கேயுமே வர்றதுக்கு மனசில்லை சார். ஆஸ் எ மேனேஜர், திஸ் இஸ் மை ஆர்டர். யூ மஸ்ட் கம். சிவா, சிவா, சாரி சிவா. சிவா, சிவா, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை சிவா. சாரி. I love you. வீரல்களும் துடிக்குது, வேகத்தடை உடையுது, விட்டு விட்டு விலகிடு என் உயிரே. டேய், சிவா வர்றான்டா. ஒரு நிமிஷம் இரு, இதை வரேன். டேய், என்னை பார்த்து ஏன்டா ஒளியறீங்க? என்னங்கடா? உன் முகத்தில் முழிக்கிறதுக்கான அருகதையே இல்லைடா எங்களுக்கு. டேய், அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிறதே இல்லைடா. எப்போவுமே நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. டேய், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம்டா. கண்டிப்பாக இதை செலிப்ரேட் பண்ணோம்டா. இதுக்காக தான் வாங்கிட்டாலே. போச்சுடா, ரெட் சிக்னல் விழுந்துருச்சுடா. டேய், இனி இது நமக்கு வேணாம்டா. இதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போச்சுடா. சரி டேய், இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுப்பேன்டா. இனிமே யாருமே தண்ணி அடிக்க கூடாதுடா. நீ வச்சிரு மச்சான். கடைசியில் நம்மளையும் திருத்திட்டாங்கடா.